வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ புதுசா ஒரு 3 பேருக்கு ஒரு சூப்பரான கிஃப்டை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு கேர்லி கிஃப்ட். 2026 ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு நினைச்சுக்கிடுங்க. மொத்தமா 3 பேருக்கு. கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிஃப்ட். ஸோ என்னென்ன இதுல இன்க்ளூடட் அப்படின்னா கேர்லி கிஃப்ட் தான். கேர்லி கிஃப்ட்னா என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிளிப்ஸ், ஹேர் அக்சசரிஸ் அண்ட் இயரிங்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மொத்தமா ஒரு ஒரு 10 திங்ஸ் இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த கிஃப்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே நிறையவே கண்டினியூஸா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கிஃப்டடா இல்லாம எனக்கு எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் 200 ரூபீஸ்க்கு 10 திங்ஸ் நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னென்ன அக்சசரிஸ் அப்படிங்கிறத நான் ஃபியூச்சர் வீடியோல ஷேர் பண்றேன். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியோ அந்த செங்கல் சூளையில ஜெயிச்சிடறாரு. அவரு அந்த செங்கல் சூளையில ஜெயிச்சதை பார்த்துட்டு வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. இவன் எப்படி இந்த செங்கல் சூளையில ஜெயிச்சான்? நம்ம தான் ஆட்கள் எல்லாரையுமே போட்டிருந்தோமே, அவங்கள மீறி எப்படி இவனோட ஆளு உள்ளார வந்தான் அப்படின்னு அவங்க ஒரு ஆளை அனுப்பியிருந்தாங்கல்ல, அவங்கிட்ட இங்க பாரு, இந்த செங்கல் சூளையில யார் யாரு கலந்துக்கிறா அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா மேடம், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கடைசி நேரத்துல இவன் எப்படி வந்தான் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ச்சே, கடைசி நேரத்துல இப்படி தோத்து போயிட்டேன். இத போய் நான் அத்தை கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம், என்னதான் இருந்தாலும் நடந்ததை சொல்லிதானே ஆகணும், வேற வழி இல்லையே மேடம். வில்லி சொல்றாங்க, சரி சரி எனக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதோட அவரு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோவை பார்த்ததும் வில்லி சொல்றாங்க, என்னடா இந்த செங்கல் சூளையில நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா? ஆனா என்னதான் இருந்தாலும் அக்கா காரிகிட்ட இருக்கிற அந்த செங்கல் சூளைய பிடுங்கிட்டன, அது இப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதோட உன்கிட்ட இந்த செங்கல் சூளை வந்ததுனால அக்கா காரிகிட்ட இன்னுமே உன்னை பத்தி நிறைய சொல்லி கொடுத்து உனக்கும் அக்கா காரிக்கும் பிரச்சனை உண்டாக்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியல்ல, பாவம் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உனக்கு டைம் கூட கொடுக்க கூடாது அப்படின்னு இப்ப முடிவு பண்ணிட்டேன். உன் புருஷன், உன் மாமா, உன் அத்தை 3 பேருமே ஜெயில தானே இருக்காங்க. அவங்க காலம் ஃபுல்லா வெளியில வர முடியாதபடி பண்ணிரவா? அப்ப வில்லி ஷாக் ஆகுறாங்க. இங்க பாரு, அவங்கள ஏதாவது பண்ண அவ்வளவுதான். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம அத்தைக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உன் புருஷன் கூட போய் சந்தோஷமா வாழ்ந்தேன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீ அத்தைக்கு பிரச்சனையே கொடுத்துக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னதான் என்ன மிரட்ட நினைச்சாலும் நான் கண்டிப்பா உன் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் அக்கா கரையை சீர வைக்கணும். அதுக்கு நான் என்ன எல்லைக்கு வேணாலும் போவேன். நீ தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்போ நீ திருந்த மாட்டேன் எவ்வளவு சொன்னாலும். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, முடியாது, நடக்காது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்ப ஓகே, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு நான் இறுதி முடிவு கட்டிடுறேன். உன் திங்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுல பேக் பண்ணிக்க. இது வரைக்கும் அத்திக்கு என்ன பத்தின உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். ஏன்னா அத்திக்கு என்ன பத்தின விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு நான் ஓரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ எப்ப அத்திக்கு என்ன பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் நான் அமைதியா இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதுக்கப்புறம் தான் நீ உண்மையான கார்த்திய பார்க்க போற. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, மிரட்டுறதை விட்டுட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதனாலும் நான் அமைதியா இருந்தேன். அதனால நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்த, நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் பேச்செல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இவங்களோட ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வில்லி நேரா அவங்க புருஷனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க அத்தைய பாக்க, அப்ப அத்தை கேக்குறாங்க, சந்திரா என்னாச்சு? அந்த செங்கல் சூளை என் மகனோட பேருக்கு எழுதிட்டியல்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, இனிமே அந்த ஈஸ்வரியோட ஆட்டத்தை நம்ம அடக்க போறோம். அப்ப வில்லி சொல்றாங்க, அத்தை, அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க கேக்குறாங்க, என்ன பிரச்சனை ஆகிடுச்சு? அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த செங்கல் சூளை அந்த டிரைவர் பைய கைக்கு போயிருச்சு. அவன் அந்த ஏலத்துல ஜெயிச்சிட்டான். இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க.
என்ன மருமகளை சொல்ற? அந்த செங்கல் சூளைய ஏலத்துக்கு அவன் கலந்துகிட்டானா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாட்ட, அவன் தான் சென்னையில 5000 கோடி சொத்து கூட அதிபதியாச்சு. அவனுக்கு இந்த செங்கல் சூளையெல்லாம் சாதாரண காசு. சுலபமா வந்து அந்த செங்கல் சூளைய வாங்கிட்டான். எனக்கு அதை பார்க்கும் பொழுதே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அவன்கிட்ட தோத்துட்டமே அப்படின்னு தலை குனிஞ்சுதான் நின்னேன். அப்ப முத்து சொல்றாரு, மருமவளே, நான் அப்பவே சொன்னேன், அந்த டிரைவர் பையன் வெளியில இருக்கான். நீ என்ன பிளான் பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீதான் ரொம்ப சாதாரணமா விட்டுட்ட. அதுக்கு வில்லி சொல்றாங்க, மாமா, அவன் பெரிய பிரச்சனையில இருக்கான். அக்காக்காரி கிட்ட திட்டு வாங்கினதுனால ரொம்ப சோகத்துல இருப்பான். இதுல எல்லாம் கலந்துக்க மாட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இடையில புகுந்து எனக்கு ஆப்பு வைப்பான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த செங்கல் சோலைய என் புருஷனோட பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு. எனக்கே ரொம்ப கவலையா தான் இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, மருமகளே, நீ கவலைப்படாத, அடுத்த பிளான் ஏதாவது பண்ணலாம். அப்ப அத்தை சொல்றாங்க, ஆமா பிளான். எத்தனை தடவை எத்தனை பிளான் போட்டாச்சு, எல்லாத்துலயுமே அவன் கிட்ட தோக்குற மாதிரிதான் ஆகிருச்சு. இதுக்கு மேலயும் நம்ம அமைதியா இருக்கிறது சரி கிடையாது. மருமவளே, சீக்கிரம் என்ன வெளியில கொண்டுட்டு வா. நான் வெளியில வந்த பிறகு அந்த டிரைவர் பயலுக்கு என்ன ஆப்பு வைக்கணுமோ அதை நான் வச்சுக்கிறேன். இது கேட்டதும் வில்லியும், சரிங்கத்த, உங்களை சீக்கிரம் வெளியில கொண்டு வந்தாதான் சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இதுல தோத்து போயிட்டமே அப்படின்னு நினைச்சே நீ வருத்தப்படாத. இதுக்கப்புறம் நமக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் எல்லாத்துலயுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீ கவலைப்படாத. எங்க 3 பேருக்கும் சீக்கிரம் ஜாமீன் ஏற்பாடு பண்ணு. நாங்க 3 பேரும் வெளியில வந்து பாத்துக்கிறோம். இது கேட்டதும் வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு அதிகாரிய பார்த்து, இங்க பாருங்க சார், இது மாதிரி சீக்கிரம் இவங்க 3 பேருக்கும் ஜாமீன் ஏற்பாடு பண்ணணும். கிடைக்குமா? அவரு சொல்றாரு, மேடம், அதெல்லாம் கிடைக்கும். நீங்க ரெடி பண்ணி மட்டும் கொண்டுட்டு வாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் என்னென்னமோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த டிரைவர் பையன் சாதாரண ஆளு, அவனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப வில்லி சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஈஸ்வரி வீட்டுல கோவமா உட்கார்ந்துருக்காங்க. ராஜா, மயிலு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த செங்கல் சூளை மாப்பிள்ளையோட கைக்கு போனதுனால அத்தை பயங்கர கோவத்துல இருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், மாப்பிள்ளை கிட்ட அந்த செங்கல் சூளை போனது நல்லது. எப்படியோ அவர்கிட்ட இந்த செங்கல் சூளை போனதுனால அங்க வேலை பார்த்தவங்க யாரும் பாதிக்கப்படாம தப்பிச்சிட்டாங்க. அத்தை மட்டும் தப்பான முடிவு எடுத்திருந்தா அந்த செங்கல் சூளை எப்பயோ போயிருக்கும். இந்த சின்னத்தை தான் செங்கல் சூளையை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு மோசமான திட்டத்தை போட்டிருக்காங்க. இது கேட்டதும் நம்ம மயில சொல்றாரு, ஆமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, வெளியில தலை காட்ட முடியல. எல்லாருமே என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த டிரைவர் பாய் கிட்ட உன் அக்கா தோத்துட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. வெளியில கொஞ்சம் கூட தலை காட்டவே முடியல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான். என்ன வெளியில போக முடியாதபடி ரொம்ப அவமானப்படுத்திட்டான். அவனை எனக்கு கண்டாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்கா. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நீ கோவப்படுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. மாப்பிள்ளையா அந்த இடம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. நீ ஏலத்துல போட்ட, மாப்பிள்ளை வந்து அந்த இடத்த வாங்கினாரு. அங்க உள்ளவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வேற யாருக்காவது கைக்கு போனுச்சுன்னா அங்க உள்ளவங்களோட தொழில் பாதிக்கப்படும். இதனால வேலை பார்க்கறவங்களோட குடும்பம் என்னாகிறது, அதை எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாப்பிள்ள அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நீ அப்பையும் மாப்பிள்ளை மேலதான் பழி சொல்ற. நீ என்னைக்குதான் மாப்பிள்ளைய நல்லபடியா புரிஞ்சுப்பியோ என்னன்னு தெரியல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் உங்க மாப்பிள்ளைக்கே நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி பாடிக்கிட்டே இருங்க. ஆனா நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, இதோட நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி, எப்படியோ இந்த செங்கல் சூளைய அத்தை கிட்ட இருந்து வாங்கியாச்சு. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கியா? அந்த ஈஸ்வரிக்கு இப்படிதான் ஏன் முடிவு கட்டணும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, நான் அத்தைக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஆசையில அந்த செங்கல் சூளைய வாங்கல. அங்க வேலை பார்த்தவங்களுக்காக மட்டும்தான் நான் செங்கல் சூளைய வாங்கினேன். பாட்டியும் சரியா பெறாண்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லி வந்துட்டு நேரா மாடிக்கு போயிட்டு, எப்படியாவது என் புருஷனையும் என் அத்தையும் மாமாவையும் வெளியில கொண்டுட்டு வரணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு
நேரா வக்கீலுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ வில்லி யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு சித்தி யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா இவங்க நல்லவங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா சித்தி யாருகிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. வில்லி நேரா வக்கீல் கிட்ட, இங்க பாருங்க சார், நான் உங்ககிட்ட ஜாமீன் கேட்டு இருந்தேன். என் புருஷனுக்கும் அத்தைக்கும் அப்புறம் மாமாவுக்கும் நீங்க எந்த வித பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க சார். சீக்கிரம் நீங்க சொன்னாதான் சார் அவருக்கு ஜாமீன் ஏற்பாடுகளுக்கான வழியை பார்க்கணும். அதுக்கு அவரை சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த கார்த்திக் சார் இருக்காருல்ல, அவரு சாதாரண ஆள் கிடையாது, சரியான பவரான ஆளு. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. சோ அதனாலதான் என்னால எதுவுமே பண்ண முடியல, சாரி மேடம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். அந்த 2 நாள் டயத்துக்குள்ள நீங்க வந்துட்டு சீக்கிரம் அதுக்கான வேலைகளை பாருங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, சரி ஓகே, நாங்க அதுக்கான வேலைகளை பாக்குறோம் அப்படின்னு சொல்ல வில்லியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் இதை கேட்டுட்டு டக்குன்னு அவங்க அத்தைக்கு பின்னாடி சித்திக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. சித்தி என்ன பண்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏந்தி என்ன? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி உங்களுக்கு மனசு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையில, எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? அம்மா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கையோட இருக்காங்க, ஆனா நீங்க அந்த நம்பிக்கைய மொத்தமா காலி பண்ணிடுறீங்க. ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு, என் புருஷனும் பல தடவை சொல்லியிருக்காரு, நீங்க உங்க புருஷன் கூட சேர்ந்துகிட்டு நிறைய பிளான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க எதையுமே நம்பல, ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா இப்பதான் சித்தி புரியுது, நீங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை அம்மாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன் சித்தி, உங்களுக்கு மனசு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா? அம்மா பாவம் சித்தி, ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருடி, ஆமாண்டி, உங்க அம்மாவுக்கு அது எதிரா நான் இவ்வளவு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இங்க பாரு, அவ மட்டும் புருஷன் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கா, ஆனா என்ன மட்டும் என் புருஷன் கூட பிரிச்சுட்டு வந்துட்டால, என் புருஷன் கூட நான் சேர்ந்தே வாழக்கூடாது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கால, அதனாலதான் உன்னைய உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சேன். இனிமே நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க பாரு, அந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுல இருக்கும் பொழுது நிறைய பிளான் பண்ணி என்னை தோற்கடிச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ அவனை நான் தோற்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல வில்லி ஈஸ்வரி ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் சரி என் புருஷனை கண்டிப்பா உங்களால தோற்கடிக்கவே முடியாது. அவரு எந்த அளவுக்கு மாசான ஆள் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியல. சென்னையில 5000 கோடி சொத்து கூட அதிபதி. உங்களை மாதிரி இல்ல, உங்களை விட பெரும் புள்ளிகளை எல்லாம் என் புருஷன் சமாளிச்சிருக்காரு. நீங்க எல்லாம் சாதாரண ஆளு, உங்களுக்கு சரியான ஆப்பு வைப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்றது சரியில்லை. அம்மாவுக்கு துரோகம் பண்றத இதோட நிப்பாட்டிட்டு அம்மாவுக்கு உதவி பண்ற வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு அம்மாவை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு வில்லி கேக்குறாங்க, என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கைவங்க. ஹீரோயின் டக்குன்னு கையை பிடிச்சு, இங்க பாருங்க சித்தி, வேற யாருக்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்காதீங்க. ஆரம்பத்துல உங்க மேல எனக்கு நிறையவே மரியாதை இருந்துச்சு, ஆனா நீங்க எப்போ இந்த மாதிரி செயல்ல எல்லாம் இறங்குனீங்களோ அப்பவே உங்க மேல உள்ள மரியாதை எல்லாமே காலி ஆயிட்டு. இங்க பாருங்க சித்தி, ரொம்ப ஆட்டம் போடாதீங்க அப்படின்னு சொல்ல வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி நீங்க பண்ண இந்த வேலைய அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது, ஆனா இதுக்காக தெரியுமா சொல்லாம அமைதியா இருக்கேன். அம்மா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்பிக்கை வச்சிருக்கிற ஒவ்வொரு பேரும் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அம்மா ரொம்ப கவலையோட இருக்காங்க. சோ இதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அம்மாவால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் அம்மா கிட்ட எதையுமே சொல்லாம இருக்கேன். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சொன்னாலும் சொல்லிக்க, என் அக்காக்காரி என்னைக்குமே வந்துட்டு என் மேல தப்பு சொல்ல மாட்டான். அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் என் மேல நம்பிக்கையோட தான் இருப்பான். இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, பார்க்கலாம் சித்தி எதிர்காலத்துல என்ன நடக்குது அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி வந்து மனசுக்குள்ள பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.